ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை எப்படி பிளர் பண்ணுறது, அல்லது ஒரு வீடியோவில் இருக்க பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தவிர்த்து பேக்ரவுண்டை மட்டும் எப்படி பிளர் பண்ணலாம், அல்லது ஒரு பிராண்டோட லோகோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ எங்கே இருந்துச்சு ஒரு வீடியோவில் இருக்குது அப்படி அதை எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எனக்கு தேவையான வீடியோவை ப்ரீமியர் ப்ரோவோட டைம் லைனில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் போயிட்டு அங்கே எஃபெக்ட்னு இருக்கும். எஃபெக்ட் அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸில் ஆல் பேனல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எஃபெக்ட் வந்துடும். ஸோ இந்த எஃபெக்ட் பாக்ஸில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் காஷன் பிளருங்கிறத தேடுறேன். GAUSS. ஓகே, வந்துருச்சு. இந்த காஷன் பிளர் எடுத்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ஸுங்கிறது பிங்க் கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறும். தென் இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் நம்ம ஆட் பண்ண காஷன் பிளர் வந்துடும். ஸோ எந்த வீடியோவில் அப்ளை பண்ணிக்கோங்கிறத பார்த்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் காஷன் பிளர் வந்திருக்கும். இந்த பிளர்னஸ்ஸை நம்ம கூட்டி குறைக்கும் பொழுது வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளர்னஸ் கூடிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ரிப்பீட் எட்ஜ் பிக்சல் இருக்கும், அதை கொடுத்து அது மார்க்கில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, மார்க்கில் இல்லை அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. எதனாலனா பாருங்கள், சுற்றி அந்த பிளர் பண்ணது பூராமே அது ஒரு பிக்சல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பிளர்னஸை கூட்டி குறைச்சிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேர்ளை தவிர்த்து பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ நம்ம பிளர் பண்ணணும். ஸோ சேம் அதே தான் பிளர் ஆப்ஷனை இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுறேன். எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு காஷன் பிளரை கிளிக் பண்ணிக்கிறேன். காஷன் பிளரில் இருக்க இந்த பென் டூலை எடுத்து ஸோ இந்த கேர்ளை சுற்றி நான் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், இப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஜூம் பண்ணதுக்கப்புறமா இந்த கேர்ளை கொஞ்சம் தள்ளி வச்சு நான் அந்த கேர்ளை மாஸ்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேர்ளை சுற்றி மார்க் பண்ணி வச்சு இதுக்கப்புறமா பிளர்னஸை கூட்டிக்கிறேன். மாஸ்க் பண்ணது அதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. மாஸ்க் பண்ணும் பொழுது இப்போ பிளர் பண்ணும் பொழுது அந்த கேர்ள் மட்டும் பிளர் ஆகிக்கு. ஸோ இதை இன்வெர்ட்டட் கொடுக்கும் பொழுது பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகிரும். ஸோ இப்போ ஜூம் ஃபிட் வச்சுக்கிறேன். இப்போ அந்த கேர்ளை மாஸ்க் பண்ணது அந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஃபெதரை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். தென் எக்ஸ்பென்ஷனை கொஞ்சம் குறைச்சி வச்சு பார்க்குறேன். ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ இந்த கேர்ளோட வீடியோ இந்த கேர்ள் வீடியோவில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ நம்ம ட்ராக் பண்ணணும் இல்லையா? ஸோ மாஸ்க் பாத்தில் இந்த மாஸ்க்கை ட்ராக் பண்ண போகிறோம். ப்ளே கொடுக்குறேன். இந்த கேர்ள் எங்கெல்லாம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ அது ட்ராக்கிங் ஆகிட்டு இருக்கு மாஸ்க்கு. ஓகே, இப்போ ட்ராக் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா தான் நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கெலாம் நம்ம ட்ராக் பண்ணலை. ஸோ ஆப்ஜெக்ட் அந்த மாஸ்க்கை விட்டு ஆப்ஜெக்ட் வெளியே போகுது. ஸோ இங்கே வச்சுக்கிட்டு பேக்வேர்டில் ட்ராக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே இப்போ ட்ராக்கிங் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்டாகவே ட்ராக் ஆகி முடிஞ்சிருச்சு. மாஸ்க்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டே ட்ராக் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம தெளிவாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகே, இதில் எனக்கு தேவையான அளவு மாஸ்க், இதில் எனக்கு தேவையான ஃபெதர் ப்ளஸ் எக்ஸ்பென்ஷனை கூட்டி குறைச்சி இந்த பேக்ரவுண்டை நான் பிளர் பண்ணிட்டேன். பக்கா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிராண்டோ ஏதோ ஒன்று ஷோ ஆகிருக்கு, அதை மட்டும் நான் இப்போ பிளர் பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்னா சேம் மெத்தட் தான். காஷன் பிளர் எடுத்து இந்த வீடியோவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போனதுக்கப்புறமா இந்த எலிப்ஸ் மாஸ்க் எடுத்து இந்த ஃபோனில் இப்போ நான் மாஸ்க் பண்ணிக்கிறேன். மாஸ்க் பண்ணிட்டு சேம் அதே தான் ட்ராக் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து நான் ஓகே ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு இந்த மாஸ்க்கை இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஒருவேளை ஃபோன் ஆப்ஜெக்ட் மாஸ்க் விட்டு வெளியே போகுது அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு ஓகே இங்கே வந்துட்டு மறுபடியும் அகெயின் இங்கே வச்சுட்டு மறுபடியும் ப்ளே, அதாவது ஃபார்வேர்டில் மாஸ்க்கை ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த மாஸ்க்கு அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி முடிச்சிருச்சு. சேம் அதே தான் பிளர்னஸை கூட்டுறேன்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த ஃபோனையோ அந்த பிராண்டட் லோகோவையோ நாம் ப்ளர் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து சேம் அதே தான், ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னாலும் சேம் அதே தான் Gaussian Blur எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டைம் இந்த பாலிகன் மாஸ்க்கை வச்சு நான் மாஸ்க் எடுத்துக்கிறேன். சேம் அதே தான். ஸோ இந்த டைம் இந்த லெட்டர் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ ட்ராக் பண்ண தேவையில்லை, சேம் பிளேஸில் தான் இருக்குது. இதை கொடுத்ததுக்கப்புறமா பிளர்னஸை கூட்டுறேன். சாண்டல் வெர்டிக்கல் இதே தான். பிளர்னஸை கூட்டிட்டு ஃபெதரை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ப்ளர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோவில் எனக்கு இந்த டைட்டில் வர இடத்துல மட்டும் வீடியோ ப்ளர்ராக இருக்கணும் அப்படிங்கிறப்ப வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். Gaussian Blur சேம் அதே தான் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த டைட்டில் வர்றப்ப ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் உண்டாக்கிறேன். ஸோ அங்கேருந்து இந்த டைட்டில் முடிகிற இடத்து வரைக்கும் பிளர் கொடுத்துக்கிறேன். 90 வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைட்டில் வர்றப்போ மட்டும் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸை வச்சும் நம்ம வீடியோவை தேவையான இடத்துல நம்ம பிளர் பண்ணிக்கலாம். Gaussian Blurரோட யூசேஜ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.